கேப்ஸ்டவுன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, துபாய் ஆகிய நாடுகளுக்கு இந்த சம்மரில் ஸ்பெஷலான ஒரு குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மல் டேஸில் போகிறத விட இந்த குரூப் டூரோடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு சலுகை. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் பணமும் மிச்சமாகும். மே 31க்குள்ளே டிக்கெட்டை புக் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த சலுகை. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் லிமிட்டட் டிக்கெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். கேப்ஸ்டவுன் ஹாலிடேஸ். அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த திரைப்படத்தோட திரை விமர்சனம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் நேற்றே பத்திரிகையாளர்களுக்கு சிறப்பு காட்சிகள் போடப்பட்டது. டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த திரைப்படத்தில் சந்தானம், மொட்டை ராஜேந்திரன், செல்வராகவன், கௌதம் மேனன், ரெடின் கிங்ஸ்லே மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் எஸ் பிரேம் ஆனந்த். டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்துடைய கதை என்னங்க? இந்த படத்துடைய சிம்பிளாக ஒரே கதை தாங்க. படத்தை விமர்சனம் பண்ணுற நம்ம ஹீரோ, அந்த பொறுக்க முடியாமல் இருக்கிற செல்வராகவன், ஒரு கட்டத்தில் இவரை எப்படா பழி வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, நாளைக்கு எங்கள் தேட்டர் ஒரு புது படம் போடுறோம், அந்த படத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாக அமையும் சொல்லிவிட்டு அதை நம்பி போகிறாரு சந்தானம். அதை நம்பி போகும்போது என்ன சிக்கலில் சந்திக்கிறாரு, எதற்காக செல்வராகவன் சந்தானத்தை பழி வாங்க துடிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. குறிப்பாக சொல்லப்போனால் டிடி நெக்ஸ்ட் லெவல், டிடி ரிட்டர்ன்ஸ் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் பாண்டிச்சேரியில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்குள்ளவே அந்த படம் முடியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இந்த படம் ஒரு தேட்டர் ப்ளஸ் ஒரு கப்பல், இந்த ரெண்டே இடங்களில் மட்டும்தான் இந்த படமே படமாக்கியிருக்காங்க ஒட்டுமொத்த படத்தையும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டில்லுக்கு திட்டு 2 படம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா தெரியல, பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற இன்னொரு டாக்டரான கதாநாயகியை லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போனாலே அவர் பல சிக்கல்களை சந்திப்பார். அதே மாதிரி அவர் இருக்கிற ஏரியாவில் சந்தானத்தோட தொல்லை பெரிய அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவரை எப்படிடா பழி வாங்கலாம், இவரை அந்த டாக்டரை எப்படியாச்சும் லவ் பண்ண வச்சிட்டா இவன் மாட்டிட்டு முழிக்கிட்டோன்னு சொல்லி பழி வாங்குவதற்காகவே சந்தானத்தை அந்த ஹீரோயினை லவ் பண்ண வைப்பார். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் செல்வராகவன் அவர்கள் பட்ட கஷ்டத்தை சந்தானமும் படட்டும் அப்படின்றதுக்காக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்படுறார். ஒரு கப்பலுக்குள்ளே ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்குள்ளவே போய்ட்டு நீ ரிவ்யூ பண்ணுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ளே இறங்கும்போது அங்கே கப்பலில் என்னென்ன நடக்குது, கௌதம் மேனனும் ரெடின் கிங்ஸ்லி என்ன வேலை செய்கிறாங்க, உண்மையிலேயே அவங்க டைரக்டர் தானா, ஏன்னா இவருக்கு எதுவுமே தெரியாமல் தான் அவங்ககிட்ட பேசுகிறாரு. நீ கௌதம் மேனன் ரெடின் கிங்ஸ்லே தானடா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் என்னன்னே தெரியாமல் ஒரு ரியலான ஒரு இதில் அவங்க கேரக்டரேஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது சொல்கிற அளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இந்த படத்தோடைய திரைக்கதை, இந்த படத்தோடைய காமெடி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படத்தை நம்ம பொதுவாக ஒரு பேய் படம் பார்க்கும்போது முன்னாடிலாம் எப்படி பயந்தாங்க உங்களுக்கு தெரியும். ஒரு மைடியர் லிஷாவாக இருக்கட்டும், ஒரு நாளைய மனிதன், ஒரு இன்றைய மனிதன், மாதிரி பல திரைப்படங்கள் இருக்குது, பழைய படங்கள். அந்த படங்களெல்லாம் தாண்டி பேய் படம்னாவே முதல்ல தேட்டருக்கே போக மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இந்த ஒரு காலகட்டம் போயிட்டு பேய் படத்தை கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வச்சது யாருன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு காமெடியாகவும் குழந்தைகளே ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் படங்கள் எடுத்தார். அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா சுந்தர்சி அவர்கள் அரண்மனை சீரியஸு, சந்தானம் பார்த்திங்கன்னா தில்லுக்கு துட்டுன்ற சீரியஸை கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கார். இப்படிலாம் இருக்கும்போது ஃபேமிலியோடு ஒரு பேய் படத்தை கூட என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றத அழகாக சொல்லியிருந்தாங்க இவங்க எல்லாருமே. ஆனால் இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு பெருசாக காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை, சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளேவும் இல்லை. என்னவோ போது இவங்க இஷ்டத்துக்கு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் உண்மையிலே சொல்லப்போனால் அப்படி தான் தோண வைக்குது உண்மையிலே இந்த படத்தை சொல்லும்போது. அது மட்டும் இல்லைங்க, ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சொல்லிடுறேன். இந்த காமெடி நடிகர்கள்லாம் ஹீரோ ஆகிட்டாங்க. இப்போ யாரையாச்சும் இப்போ தமிழ் சினிமாவில் நல்ல காமெடின்னு சொல்லுங்கன்னு வச்சுங்களேன், யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களாமே ஹீரோவை நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் இந்த வேலை அப்படின்றதும் கேள்வி கேட்க தோணுது. ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் சார். கவுண்டமணி அண்ணன் பீக்கில் இருக்கும்போதே சில படங்கள் அவர் கதாநாயகன் நடித்தார். அதில் ஒரு படம் மட்டும் தான் 100 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்தேன் வளர்ந்தேன், ராஜா எங்க ராஜா, தலையாட்டு பொம்மைகள்னு நிறைய படம், ஒரு 4-5 படம் ஹீரோ நடித்தார். எந்த படமும் அவர் கை கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா திரும்ப கம்பேக் கொடுத்தாரு. நமக்கு ரூட்டு காமெடி ரூட்டு தான் அப்படின்னு சொல்லி கரகாட்டக்காரனில் திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்தாரு. கம்பேக் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் அவர் காமெடினாவே கடைசி வரைக்கும் இன்று வரை வளம் வந்துட்டுருக்காரு கவுண்டமணி அண்ணா அவர்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய பங்கு என்ன தமிழ் சினிமா துறையில், நம்ம ஒரு நல்ல ஒரு காமெடியன், நல்ல மக்களை சிரிக்க வைக்கணும், அதுதான் நம்மளுடைய பங்கு. ஏன் இன்னும் சொல்லப்போனால் சந்திரபாபு அவர்கள் ஒரு காலத்தில் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு இணையாக சம்பளம் கேட்டவர் காமெடியில். அவரு கூட இப்போ இருந்திருந்தானா கூட இன்றைக்கி எந்த அளவுக்கு சம்பளம் ஆகியிருப்பார்னு உங்களுக்கு தெரியும். அண்ணன் நாகேஷ் அவர்கள் ஒரு கதைக்கு ஏற்ற மாதிரி 2-3 படம் ஹீரோவாக நடித்தார். நீர்க்குமிழி, சர்வசுந்தரம், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே
ஆனால் நாகேஷ் அவர்கள் கூட ஹீரோவாக நடித்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவருடைய வேலை என்ன, அந்த வேலையை பார்க்க போயிட்டார். ஆனால் இங்கே இருக்கிற நம்ம காமெடியன்கள் எல்லாரும் என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல நமக்கு. நல்ல இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிற காமெடியெல்லாம் காமெடி கூட ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகுதில்ல. யாருக்கும் இங்கே சிரிப்பு வரல, எங்கே சிரிப்பு வருதுன்னே தெரியல. எந்த காமெடி நடிகளும் இப்போ சிரிப்பு வருது இல்லை. அதெல்லாம் 10 வருஷம் முன்னாடி முடிஞ்சு போயிடுச்சு பொழுது. எல்லாம் காமெடின்ற ஒரு இதுவே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா சமீபத்தில் இந்த மதகஜராஜா திரைப்படம் கூட அதெல்லாம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். அது இன்றைக்கி எடுத்த படம் இல்லை. ஒருவேளை இன்றைக்கி எடுத்தால் கூட அந்த படத்துலேயும் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்க பொழுது அந்த அளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கி எடுக்கிற காமெடி படங்கள் எல்லாமே. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி காமெடி நடிகர்கள் எதுக்காக வந்து இப்போ ஹீரோவாக களமிறங்கி என்ன இது பண்ண போகிறாங்க தெரியல. ஏன் இந்த ஹீரோவாக நடிக்கிறது அவங்க காமெடியாக நடித்தா கூட அதே சம்பளம் தான் கிடைக்க போகுது. ஆனால் எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்து புரியல. ஏன்னா இங்கே காமெடி கலந்த ஒரு படங்கள் வர்றதே இங்கே ரொம்ப ரேராக இருக்குது. அப்படியே வந்தாலும் அதை ரசிக்கிற மாதிரியும் இல்லை. அந்த அளவுக்கு தான் இங்கே கோல கூத்துப்பொருள் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற நாயகர்கள் எல்லாம் இந்த மாதிரி படங்கள் எடுத்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே வந்து தங்களை வந்து கதாநாயகனாகவே காட்டிக்கிட்டு இருந்தால் அப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட்டெல்லாம் யார் பார்ப்பாங்க? இல்லை அடுத்த தலைமைக்கு உண்டான காமெடி நடிகர்கள் உள்ளே வந்துட்டாங்களா? இப்போ ஒரு காலத்தில் வந்து ஒரு கதாநாயகர்கள் இருந்தாங்க, அடுத்த ஜென்ரேஷன் கதாநாயகர்கள் இருக்கும்போது அவங்க வழி விடுவாங்க, இல்லை அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, வேறு கேரக்டர் நடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே அடுத்த செட் ஆஃப் காமெடியர்கள் யாருமே இல்லையே. அப்புறம் ஏன்னா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி போயிட்டா அப்புறம் என்ன தான் நடக்கும்? சரி, இந்த கதையெல்லாம் நமக்கு வேணாம், அந்த கதையெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம், இது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். சரி, இந்த படத்தை என்னதாங்க சொல்ல வராங்க அப்படின்னு நானும் படம் ஃபுல்லாக பார்த்து ஆராய்ஞ்சி பார்த்தா படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கே புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். படத்தை வந்து அவங்க இஷ்டத்துக்கும் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. இது எப்படி மக்களுக்கு போய் சென்றடையும், இந்த கதையை வந்து ஏற்றுக்குமா, இந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த ஸ்க்ரீன் ப்ளே நம்மளால் ஏற்றுக்க முடியுமா, இந்த ஸ்க்ரீன் ப்ளே மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்ற மாதிரி விஷயத்தை கரெக்டாக கையாண்டுருக்காங்க கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இதே சந்தானம் அவர்கள் தில்லுக்கு துட்டு 2, டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த மாதிரி படங்களாக எடுக்கும்போது அதில் வந்து ஒரு ரசிப்புத்தன்மையும் ஒரு காமெடி கலந்த ஒரு திரைக்கதை அமைப்பையும் அழகாக உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் சுத்தமாக கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு குழந்தைத்தன்மையாக இருக்குது காமெடி. இப்படிலாம் இருந்தால் இந்த காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஸோ எல்லார் தரப்பும் ஆடியன்ஸும் அந்த காமெடி சிரிக்க வச்சா தான் அந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதில் வந்து இது அவங்களே சொல்லி அவங்களே சிரிச்சிங்கன்னா தான் உண்டு பொழுது. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படத்தோடைய காமெடி சென்ஸை பார்க்கும்போது. ஸ்க்ரீன் ப்ளே அதை விட ஒஸ்ட்டு. இந்த பேயெல்லாம் காட்டும்போது நமக்கு வந்து அந்த தில்லுக்கு துட்டு முதல் பாகத்துலாம் பார்த்துருக்கோம், டிடி நெக்ஸ்ட் லெவல்லையும் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் பேயெல்லாம் காட்டும்போது நமக்கு வந்து ஒரு திகிலும் வீட்டில் சிரிப்பும் வரல. என்னவோ உட்காந்து ஃப்ரீயாக ஏதோ போதுப்பா, நீ போப்பா, நீ படத்தை போட்டுப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா உட்காந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது என்னமோ என்ன சொல்ல வராங்க, என்ன இது ஒரு பேயின்னா ஒரு பயம் வரணும், சிரிப்பு அட்லீஸ்ட் இந்த மாதிரி படங்களுக்கு சிரிப்பு கலந்த ஒரு பயம் வரணும். எதுவுமே இல்லை, ஏன்னோ ஓடட்டும், நாங்கள் கம்முன்னு உட்காந்து பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தையே ஏற்றி வச்சுருக்காங்க. இயக்குனர் பிரேமானந்த் இதை யோசித்த கதை வேணால் நல்லா இருக்கலாமே தவிர ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறது, நீ படத்துக்குள்ளேயே போய்ட்டு விமர்சனம் பண்ணியா, எடுக்கும்போது விமர்சனம் பண்ணியான்னு சொல்லி அது செட் அவுட்குள்ளே போய்ட்டு படத்தை வச்சு அந்த கான்செப்ட் நல்லா இருந்தால் கூட அதுக்கு உண்டான திரைக்கதையில் சுத்தமாக கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் எந்த லெவலுக்கும் போல, இதான் உண்மை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.